ஹைடா ஜேகே ஃபோர்ஸ் மேரேஜ் ஃபைனல் பார்ட். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ போன பார்ட்லேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஜேக்கு கூட பெட்டில் இருக்கீங்க, அவன் கைக்கும் உள்ள அப்படி படுத்துட்ருக்கீங்க. ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, யாருன்னு தெரியல. டேர்ன் பண்ணி கூட பார்க்க முடியல, அவ்வளோ டயர்டாக இருக்குது. இதில் வேற அவன் ஹக் பண்ணிவிட்டு உங்கள் மேலேயே படுத்து தூங்கிட்டுருக்கான். ஜேகே ஜேகே என்னடி, எழுந்துருங்க, தூங்கிட்டு டயர்டாக இருக்க தெரியும், எனக்குமே அப்படி தான் இருக்கு. எழுந்துருங்க, அமைக்கப்பட்டு ஓயான், எழுந்துருங்க. ஏய் சிக்கி ப்ளீஸ், நகருங்க. மூவ் பண்ணாதீங்க, வலிக்குது. ஓ சரி சரி, மறந்துட்டான். இன்னும் அடி வலிக்குது. சரி, இப்போ அவ இறங்கி பக்கத்தில் படுத்துக்கிட்டான். ஜேகே என்ன இப்படி கூப்பிடுறீங்க? என் மொபைல் அங்கே இருக்கு, எடுத்து கொடுங்க, என்னால் எழுந்துக்க முடியல. இப்போ தான் தெரியுதா ஃபோன் வந்துட்டுருக்குன்னு. எவ்வளோ இயர்லியாகவே உனக்கு யார் கால் பண்ணுறதா? விருப்பத்துருவாயா நீ? சிக்கி எனக்கே தெரியல, மொபைல் எடுங்க. அவனும் கீழே இருக்க மொபைல் எடுத்து கொடுக்குறான். எல்லாம் உங்கள் ட்ரெஸ்ஸு கலைஞ்ச போயிருக்கு, அதுலேருந்து உங்கள்கிட்ட உங்கள் மொபைலை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணணும், அட்டி பின்னிடுவோம் அப்படியே சொல்லிட்டு டர்ன் பண்ணி பார்த்துக்கிட்டான். மொபைலை பார்க்குறீங்க, யாருன்னு பார்த்தா உங்கள் அம்மா. எப்பவுமே கால் பண்ண மாட்டாங்க, என்னதான். ஐயோ, பார்ட்டிலேருந்து அம்மா கிட்ட சொல்லாமல் கூட இங்கே வந்துட்டேன், அதனால கால் பண்ணுறாங்களா அப்படி சொல்லிவிட்டு அட்டன் பண்ணி காதில் வச்சுட்டேன். சொல்லுமா. உங்ககிட்ட இம்பார்ட்டண்ட்டாக பேசணும், வீட்டுக்கு வா. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஒரு 2 டேஸில் வரேம்மா. 2 டேஸ்லையா? இப்பயே நீ கிளம்பி வர அப்படி சொல்லிவிட்டு அவங்க கட் பண்ணிட்டாங்க. தெரியல உங்களுக்கு ஏன் அம்மா இப்படி பேசுகிறாங்க? பேசும்போது கொஞ்சம் பதட்டமாக பேசுன மாதிரி இருக்குல்ல, என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, அவங்கக்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன். ஆல்ரெடி ஜேகே என்னை டார்ச்சர் பண்ணுறான்னு நினச்சிட்ருக்காங்கல்ல. சரி, எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லணும், அப்போ தான் அம்மா ரிலாக்ஸ் ஆவாங்க. அப்படியே திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஜேகே தூங்கிட்டுருக்கான். ஜேகே உங்களை தான் திரும்பி படுக்கிறான். ஜேகே ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதடின்னு சொன்னான். இல்லை, அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். கணதர்னு உங்களை பார்க்குறான். பெர்மிஷனா? என்ன? இல்லை, சொன்னால் கோவப்படக்கூடாது, ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. இப்போ தானே சொன்ன கோவப்படக்கூடாதுன்னு. சரி சொல்லு, என்ன? இல்லை, அம்மா மார்னிங் கால் பண்ணாங்க, வீட்டுக்கு போகணும். ரிட்டன் எதுவுமே பேசலை, டர்ன் பண்ணி படுத்துட்டான். என்ன கேட்குற நீங்கள்? சைலண்ட்டாக படுத்துட்டீங்க. சிக்கி திரும்புங்க. நான் ஆன்சர் பண்ணலன்னா தெரிய வேணாம் உனக்கு. எனக்கு நீ உங்கள் மேட்டுன்னு போகக்கூடாது, அவ்வளோதான். ஜேகே புரிஞ்சுக்குங்க, நான் போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடுறேன். அம்மா ஏதோ பற்றி நினச்சி டிஸ்டர்பாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேசும்போது கொஞ்சம் பதட்டமாக பேசுகிறாங்க. மேபி அவங்கக்கிட்ட சொல்லாமல் வந்துட்டல. ப்ளீஸ் எனக்காக போட்டுமா? உங்களே பார்த்துட்டே இருக்கான். ஜஸ்ட் 1/2 hour தான். போயிட்டு அம்மாக்கிட்ட பேசிட்டு வந்துடுவேன். சரி, நீங்கள் பாரு, ரெடியாக நானே கொண்டு விட்டு விடு. ஆஃபீஸ் போகிறேன். நைட்டு நான் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் இருக்கணும், புரியுதா? சொல்லிவிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. சரி விட்டு, என்னை தூங்க விடணுமா? என்ன மட்டும் நீங்கள் நைட் ஃபுல்லாக தூங்க விட மாட்டேன்றீங்க. நீங்கள் எப்படி தூங்குவீங்க? அதெல்லாம் தூங்கக்கூடாது அப்படின்னு அவனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி போகும்போது அவன் உங்கள் 2 கையும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு நான் தூங்காமல் இருந்தேன்னு வையன்,
எதை ட்ரை பண்ணுவான்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு வேற எங்கேயோ போகுது. ஒன்றும் இல்லை, யூ கண்டினியூ, நீங்கள் தூக்குங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல அப்படி சொல்கிறீங்க. டர்ன் பண்ணி படுத்துக்கிட்டான். எப்படி டைம் போகுது. ஜெக்கி உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியே ஸ்டோவ் பண்ணிவிட்டு சொன்னதை மறக்கக்கூடாது. நைட்டு நான் வரத்துக்கு முன்னாடி நீ வீட்டில் இருக்கணும். தலையாட்டிட்டு ஜெக்கிக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. அவனுமே அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டான். நீங்கள் மா என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? இப்படி கேட்டுகிட்டே உள்ளே போகிறீங்க. உங்கள் அம்மா டைனிங் ஹால்லே உட்காந்துட்ருக்காங்க. என்ன ஆச்சும்மா? எதுக்கு மார்னிங்? எனக்கு புரியுது. நீங்கள் பேச வரும்போது அவங்க நிறைய கிஃப்ட்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் அந்த மாதிரி சொல்லிவிட்டு எடுத்து உங்ககிட்ட வைக்கிறாங்க. என்னது மாதா? கிஃப்டா? யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் அம்மா சீட்லேருந்து எழுந்து, இதெல்லாம் உன் புருஷன் உங்கள் அக்காக்காக வாங்கி கொடுத்தான். அம்மா நீ ஏதோ என்கிட்ட சொன்ன, பட் எனக்கு ஏதோ வேறு மாதிரி. கேட்டது சரிதான், நான் சொல்ல வரதுல உனக்கு புரியுதா? இது பார், ஃபோட்டோ காட்டுறாங்க. அமைதியாயிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் உன்னையும் ஏமாத்திருக்கான், உங்கள் அக்காவையும் ஏமாத்திருக்கான். அமைதியாயிட்டீங்க. என்ன பேசுறது எதுவுமே தெரியல. இதெல்லாம் நான் உங்கள் அக்கா ரூமை க்ளீன் பண்ணும்போது அவளோட டஸ்ட்பினில் இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் நல்ல திங்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கான்னு தோணுச்சேன். எப்போவுமே மெய்டு தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க, இன்றைக்கி நான் போனேன் க்ளீன் பண்ணேன். பார்க்கும்போதே எனக்கு டவுட் இருந்தது. ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருந்தது. எடுத்து பார்த்தா இந்த கன்றாவி உங்களுக்கு ஜேகே நிறைய டைம் உங்களை அடிக்கும் போது திட்டும் போது ஜோ பற்றி சொல்லியிருப்பான். அவளை மாதிரி எப்போவுமே யாராலும் வர முடியாது, அவளை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் நிறைய சொல்லியிருப்பான். நீங்கள் கூட ஒன் டைம் அப்படி உங்களை நான் ஒன்றும் ஹஸ்பண்டாக ஏற்றுக்கல, உங்களுக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அவங்க கூடயே போய்ட்டு பேச்சப் ஆயிக்குங்க சொல்லியிருந்துருப்பீங்க. உங்கள் அக்காவும் ஒரு பர்சனை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ தான் புரியுது அது ஜேகேவை தான் லவ் பண்ணியிருக்கான்னு. உங்கள் அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. உன்னை பார்க்கணுமா இல்லை உங்கள் அக்காவை பார்க்கணுமா எனக்கு தெரியல. சொல்லிவிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிட்டாங்க. நீங்கள் சைலண்ட்டாக அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்குமே புரியல, என்ன பண்ணுறது தெரியல. ஃபஸ்ட்டே இருந்திருந்தாலுமே நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் அவனை விட்டு வெளில வந்திருப்பீங்க. பட் இவனை இப்போது அவ்வளோ லவ் பண்ணுறீங்க, அவனுமே உங்களை லவ் பண்ணுறான். கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. என்ன டிசிஷன் எடுக்கிறது புரியல. அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் உங்கள் சிஸ்டரோட ரூமுக்கு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, அக்கா நீ ஜெகவை லவ் பண்ணியா? அவள் திரும்பி உங்களை பார்க்குறா. வைத்தியம் மாதிரி வளராத்தா. மார்னிங் இங்கே என்ன பண்ணுற? வெளியே போ. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுக்கா. நீ அவரை லவ் பண்ணியிருக்கல. ஐம் சாரிக்கா, எனக்கு இது எதுவும் தெரியாது. சத்தியமாக தெரிஞ்சிருந்தா நான் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஐம் சாரி. ஃபயன் அரைஞ்சிருவேன், வெளியே போ. என்னமோ நீ அவனை லவ் பண்ணுறியா? உங்கள் அக்கா சைலண்ட்டாக நின்றுட்டுக்கா. புரியுதுக்கா, பிகாஸ் அவரை நீ அவ்வளோ லவ் பண்ணுறல. எனக்கு தெரிஞ்சு அவர் உனக்கு ஃபர்ஸ்ட் லவ்ல. ஏய் பார்வயன், நான் சொல்கிறது கேளு. அந்த ரூம்லேயே நிற்கல, நீங்கள் ரூம்குள்ளே ஓடி வந்துட்டீங்க. இவ்வளோக்கு எப்படி தெரிஞ்சது? நானே அவ்வளோ மறக்கணும்னு அவனுடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டான். அப்படியே சொல்லிட்டு டஸ்ட்பினை பார்க்குறா, எம்டியாக இருக்க. யார் ரூமு க்ளீன் பண்ணது? ஓ இப்போ இது இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவள் மொபைல் எடுக்கிறா. ஜேகேக்கு கால் பண்ணேன். ஜேகே எடுக்கவே மாட்டேன்றான். பிகாஸ் மீட்டிங்கில் இருக்கான், எடுக்க மாட்டேன்றான். ஓகே நடிச்சானா? என்ன தான் பண்ணுறான் இவன்? அப்படி அவள் கோவமாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழித்து ஜேகே கிட்டேருந்தே கால் வருது. பிகாஸ் நார்மல் டைமில் ஜேகே அவள் கால் பண்ணால் எடுக்கவே மாட்டான். நீங்கள் வேறு அங்கே போயிருக்கீங்க இல்லையா, ஸோ அதை பற்றி ஏதாவது பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு தாட்டோட அவன் கால் பண்ணான். ஹலோ ஜேகே. சொல்லுஜோ. என்னடா ஒரு கூலாக இருக்கா?
ஏதோ என்கிட்ட சொல்லணும், ஏதோ என்கிட்ட சொல்லக்கூடாது, அது கூட தெரியாதா உனக்கு? ஏய் என்னாச்சு, எதுக்கு இப்படி கத்துறானா? இங்கே என்ன மட்டும் நடந்து தெரியுமா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசிட்டு போயிருப்பீங்க இல்லையா, அதை சொன்ன உடனே ஜெக்கிக்கே அல்ல. ஜெக்கி அதை பற்றிலாம் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படி திங்க் பண்ணியிருப்பான். வேறு யாராவது பொண்ணை லவ் பண்ணியிருந்தா ஓகே அதை உங்ககிட்ட சொல்லியிருப்பான். பட் அவன் லவ் பண்ணது உங்கள் அக்காவே தானே. ஸோ வேண்டாம், தெரியாமல் இருக்கிறது நல்லது. நம்ம சொல்ல மாட்டோம், ஜோவும் சொல்ல மாட்டா. ஓகே அப்படி திங்க் பண்ணியிருந்திருப்பான். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஜோ கத்துறா, என்ன ஜெக்கி பண்ணிகிட்ருக்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது உன் பிளான் இருக்கா? வயனை பிடிக்கிற மாதிரி நீ ஆக்ட் பண்ணுறியா? பைத்தியம் மாதிரி வளராத ஜோ. நான் எப்படி சொல்லுவேன்? அது ஏன் பொண்டாட்டிக்கிட்ட? ஏய் ஜோ, நீ சொன்னியா? நான் சொல்லலை. அது எப்படி நானே என் தங்கச்சிக்கிட்ட சொல்லி? சரி சரி சரி, எப்படி தெரிஞ்சது? அப்படி அவன் திங்க் பண்ணும்போது உங்கள் அக்கா, ஆமாம் இவ்வளோ மார்னிங் இங்கே என்ன பண்ணுறா அவ? இல்லை உங்கள் அம்மா தான் கால் பண்ணாங்கன்னு நான் தான் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனேன். அவளுக்கு புரிஞ்சிருச்சு. அம்மா எனக்கு தெரிஞ்சு அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. என்ன வளர்றச்சோ? அப்போது நம்ம மேட்ரு அவங்களுக்கும் தெரியுமா? பைத்தியம் மாரி வளராத. இங்கே பாரு, உன் தாட் வரவே கூடாதுன்னு நீ கொடுத்த கிஃப்டெல்லாம் நான் எடுத்து தூக்கி டஸ்ட்பினில் போட்டான். எனக்கு தெரிஞ்சு அம்மா அதை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வைய, நான் வரேன் அப்படி சொல்லிவிட்டு அவன் கட் பண்ணிவிட்டு உங்களை தேடி வந்துட்டுருக்கான். உங்கள் அக்கா உங்கள் ரூம் டோரை நோக் பண்ணிக்கிட்டே, வயன் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், டோரை ஓப்பன் பண்ண. நீங்கள் அழுகிற சவுண்டு அவளுக்கு கேட்குது. ஓப்பன் பண்ணுறியா இல்லையா? எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வயன். டோரை ஓப்பன் பண்ண. ரொம்ப நேரமாக தட்டிக்கிட்டே இருக்கா, திறக்கவே மாட்டேன்றீங்க. டோரு கீழேயே உட்காந்துட்டு, அக்காவோட லைஃப் நம்ம தான் வேஸ்ட் பண்ணிட்டோமா? அவளுக்கு இது ஃபர்ஸ்ட் லவ்வில் அவள் எவ்வளோ லவ் பண்ணா. ஐம் சாரிக்கா, ஐம் சாரி. இப்படி நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவள் கொஞ்ச நேரம் டோர் தட்டிகிட்டே அங்கேருந்துமே போயிட்டா. இப்போ ஜேகே வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் டோரை நோக் பண்ணுறான். வேன் என் பொண்டாட்டி ஓப்பன் பண்ணுறீங்க, உன்னை பார்க்கணும். இங்கே பாரு, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். சரி ஐம் சாரி, இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஐம் சாரி. இதுக்கப்புறம் சொல்லாமலாம் இருக்க முடியாது. இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருடி பொண்டாட்டி, ஓப்பன் பண்ணு, உங்ககிட்ட பேசணும். திறக்கவே மாட்டேன்றீங்க. ஐயோ இவ்வளோ எப்படி சமாளிக்கிறதா? இங்கே பாருடி, இங்கே பாரு, நான் உங்கள் அக்காவை லவ் பண்ணதில் உண்மைதான். அப்படி சொல்லும் போதே நீங்கள் தேம்பிட்டு இருந்தீங்க, அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க. என்ன சொல்ல வரான்ட்டு காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறீங்க. நான் லவ் பண்ணதெல்லாம் அப்படி. ஏய் டோர் ஓப்பன் பண்ண, உங்ககிட்ட பேசணும். அங்கேயே இருக்கீங்க. அவன் ரொம்ப நேரம் தட்டி தட்டி பார்த்துட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணல இல்லையா, ஒரு 2 புஷ்லாம் அந்த தாழை உடஞ்ச மாதிரி அப்படி வந்துருச்சு. நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். நடி பண்ணிட்டுருக்க நீ என்ன பண்ணுற? சிக்கி, நீங்கள் என் சிஸ்டரை லவ் பண்ணீங்களா? ஓ அகெயின் அந்த மாதிரி சொல்லாத. இங்கே பாரு, நான் லவ் பண்ணது என்னமோ உண்மைதான், பட் இப்போ அப்படி இல்லடி. இங்கே பாரு, இங்கே வாயேன் அப்படின்னு உங்கள் கிட்ட வரான். நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. இப்படி பண்ணாதடி, எனக்கு கோவம் வருது. செக்கி செக்கி வயன் அழாத, என்னால் பார்க்க முடியல. இதனால தாண்டி உங்ககிட்ட நான் சொல்லலை. சேக்கே எப்படி பேசுகிறீங்க? எங்கள் அக்காவுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்ல. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அக்கா இன்னுமே உங்களை தான் நினச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன். அமைதியாக உங்களே பார்த்துட்ருக்கான். அவள் லவ் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தா தெரியுமா? உங்கள் கூட இருக்கும்போது. சிக்கி, நீங்கள் உங்கள் அக்கா ஹாப்பியாக இருந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்கிட்ட. அவன்
சாரி டி, இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிகிட்ருக்க? பைத்தியமா நீ? என்னை இப்போ என்னப்பா சொல்ல வர்ற? அது நான் ஒரு வாட்டி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு கூட அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது பலார்னு அரைஞ்சிட்டான். என்னடி சொல்ல வர? என்ன சொல்ல வர? போயிட்டு கொக்காவை பல்லன் பண்ணிக்கணுமா? கண்ணில் இது தண்ணி வந்துட்டே இருக்கு, ஹேரை வந்து கிரிப்பாக பிடிக்கிறான். என்ன தாண்டி சொல்ல வர? என்னதான் உன் பிரச்சனை? நான் பேசுறது ஏதோ காத்து கொடுத்து நீ கேட்கவே மாட்டியா? உன்னை மறந்துட்டியா? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுட்டி, நீ தாண்டி என் பொண்டாட்டி அப்படி சொல்லிவிட்டு ஹேரை விட்டுட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. நீ தாண்டி இங்கே இருக்க, என்னடி பேசிகிட்ருக்க? எனக்கு அவ்வளோ கோவம் வருது அது நீ பேசுறது. எனக்கு தெரியும் காத்தா வீட்டுக்கு வந்தால் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். கிளம்புக்கிறது போகலாம். நீங்கள் கையை எடுத்து விட்டுட்டு நம்ம தான் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்ட பேசிக்கிட்டோம்ல, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். திரும்பி பல்லாருன்னு அறையிறான். என்னடி பேசிகிட்ருக்கா? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறியா? சொல்லு, டிவோர்ஸ் பண்ணிக்கலாமா? என்னடி பேசிகிட்ருக்க? சரி, டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எங்கள் அக்கின் கல்யாணம். கையை எடுத்துட்டான் அடிக்கிறதுக்கு. கண்ணை டைட்டாக மூடிக்கிட்டீங்க. ஆண்டி அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன், என்னை ரொம்ப கோவப்படுத்துகிற. இப்படி அவன் பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள் சிஸ்டர் உள்ளே வரா. எவ்வளோ நேரம் டோரை ஓப்பன் பண்ண சொல்லிகிட்ருக்கான், திறக்க மாட்டியா? பைத்தியமா நீ? என்ன உன் பாட்டு நீயே ஏதாவது பேசிட்டு நீ ஏதாவது நினச்சிட்ருக்கியா? என்கிட்ட ஒரு வார்த்தை எதுவும் கேட்க மாட்டியா? இவனை நான் லவ் பண்ணந்தான், அதெல்லாம் உன் மேரேஜுக்கு முன்னாடி. உன்னை தெரிஞ்சுக்கோ, இப்போ நான் இவனை லவ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நான் சில என் லைஃப்பில் தேவையில்லாத திங்ஸ்லாம் தூக்கி டஸ்ட்பினில் போட்டேன். அதை பார்த்துட்டு வந்து அம்மா மேபி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாரு, நானே உன்னை அந்த திங்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் தூக்கி போட்டேன். இங்கே பாரு, இந்த ப்ராப்ளத்தை பெருசாக்காத. பிகாஸ் எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை. அப்புறம் இயர்லியாகவே இப்போ நான் எங்கே திரும்ப ரெடி ஆகிட்ருக்கேன். எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, அதை நான் அப்பா கிட்டே சொன்னேன். அப்பா அவனை மீட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காரு. இப்போது அவனை பார்க்க தான் நான் போயிட்டுருக்கேன். போகும்போதே என்ன தான் பண்ணுறீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு? என்னை ரொம்ப நீங்கள் டென்ஷன் பண்ணுறீங்க. இங்கே பாரு, இவன் எனக்கு பிடிக்கவே இல்லை, போதுமா? இந்த விஷயம் அப்பாவுக்கு அதுக்கு போக வேண்டாம். அது வேறு தெரிஞ்சதுன்னு வையேன், அப்புறம் தேவையில்லாத ப்ராப்ளம். எனக்கு தங்கச்சி நீ, உனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிடுச்சு, அப்புறம் உங்கள் அப்பா இருக்கான்ல, இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஓவராக ஆடுவான். அப்புறம் அவனை மீட் பண்ண கூட வரமாட்டான். புரிஞ்சுதா? அவளே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அமைதியாக கேட்டுட்ருக்கான். உப்பாரி வச்சு தொலையாதா, சவுண்டு வெளியே கேட்கவே கூடாது, அதுவும் நான் சாப்பிட்ற வரைக்கும். அப்படியே சொல்லிவிட்டு அவள் பொம்முன்னு டோர் அடித்து சாத்திட்டு வெளில போகிறா. பிகாஸ் அவள் சீக்கிவை ஆல்ரெடி மறந்துட்டா. எப்போ சீக்கிக்கு உங்களை தான் பிடிக்கும் அப்படிங்கிறத அவள் பார்த்துருப்பாளோ. ஓகே, நீங்கள் அவளோட சிஸ்டர் உங்கள் லைஃப்குள்ளே அவள் வரக்கூடாது அப்போவே டிசைட் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் தான் ஒரு பர்சனை சூஸ் பண்ணி டேட் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பா. இப்போது அவளுக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. இன்றைக்கி அவளை போய் மீட் பண்ண போகிறா. பிகாஸ் அவங்க அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறா. அதை தான் இப்போது உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறா. உங்களுக்கு இது கேட்ட உடனே தான் ரிலாக்ஸாக இருக்கு. டேர்ன் பண்ணி ஜேகேவை பார்க்குறீங்க. செம்ம கோல வரியில் நின்றுட்டுருக்கான். ஜேகே, அவன் கையை டச் பண்ண போகிறீங்க, கையை தட்டி விட்டுட்டு என் மூஞ்சிலையும் உங்களுக்கு கூடாது. நான் என்ன சொன்னேன்? ஈவினிங் வீட்டில் இருக்கணும்னு சொன்னேன்னா வீட்டு பக்கம் கூட நீ வரக்கூடாது. அங்கேருந்து வெளியே போகிறான். சிக்கி ஒரு நிமிஷம் நான் சொல்கிறதுக்கு எனக்கு சிக்கி. வெளியே ஓடுறீங்க, கூலாக உட்காந்து உங்கள் அக்கா சாப்பிட்டுட்டு ஃபோன் பேசிட்டு டார்லிங் அந்த மாதிரி பேசிகிட்ருக்கா. உங்கள் 2 பேருக்கு அதுக்கும் கேட்டாலுமே சிக்கி தான் கோவமாக போகிறான் இல்லையா? அவன் பின்னாடியும் ஓடிட்டுருக்கீங்க. அவன் வெளியே போன உடனே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். அவன் ரொம்ப என்னடா இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு இவள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு அப்படி வந்திருப்பான். இப்போ செம கோவத்தில் போயிட்டுருக்கான். நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க, இனிமே அவள் ஃபோனில் தான் பேசிகிட்ருக்கா.
அவன் லவ் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த பர்சன் கூட பேசிகிட்டு இருக்கா. அவன் ஜோ நீ என்ன கலர் ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்க? நானா பிளாக் வித் ஒயிட். ஓ எதுக்கு கேட்டீங்க? இல்லை உங்கள் அப்பாவை மீட் பண்ண போகிறோம்ல, அதான் கப்புள் ட்ரெஸ் மாதிரி சேமாக போட்டுக்கலான்னு. என்கிட்ட உங்களுக்கு இதெல்லாம் கூட அடிக்ட் ஆகிடுச்சா? பிகாஸ் நான் தான் அப்படிலாம் க்ரீஸியாக பண்ணுவேன். அப்படி அவள் பேசிகிட்டே இருக்கா. நடந்து வரீங்க, கண்டுக்கவே இல்லை. எழுந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் 10 மினிட்ஸில் நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வெளியே நிற்பேன். எதுக்கு வந்துட்டு? இங்கே பார், நான் உன்னை பிக் பண்ண தான் வரேன். இன்னும் 5 மினிட்ஸில் நான் அங்கே இருப்பேன், வெளியே வா. உன் காலை கட் பண்ணிட்டான். ஒரே குஷி ஆகிடுச்சு. ரூமுக்குள்ளே போயிட்டு டச்சப்லாம் பண்ணிவிட்டு வெளில வந்தால் ஆரன் சவுண்டு கேட்குது. வீட்டுக்குள்ளே அவள் ரொம்ப கெத்தாக அப்படி இருப்பாள். அந்த ஆரன் சவுண்டு கேட்ட உடனே ஒரு குட்டி பேபி மாதிரி குடு குடு குடுன்னு ஓடுறா. அது அவள் கேரக்டரே கிடையாது. லைட்டாக வெளியே எட்டி பார்க்குறீங்க, ரோட்லேயே வச்சு 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓவராக திங்க் பண்ணிட்டோமோ, எதுவாக இருந்தாலும் அக்கா பேசுகிறேன்னு சொன்னால் அப்போ கேட்டுருந்துருக்கலாம். ஐயோ ஜேகே, உங்களை எப்படி தானே சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோட அப்படி நிற்கிறீங்க. அவள் காரில் ஏறி கிளம்பிட்டா. இப்போ தான் உங்கள் அம்மா மேலேருந்தே கீழே வந்துட்டுருக்காங்க. உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. எல்லாம் உன்னால தான். மார்னிங் உன் ஃபோன் ஏன் அட்டன் பண்ணான்னு தெரியல. அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவங்க இறக்கி கீழே வராங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, தலை ரொம்ப வலிக்குது. நானும் நினச்சி பார்த்துட்டேன். வாயை மூடுமா முதல்ல. என்னதம்மா நினச்சிட்ருக்க நீ? ஏய் என்னடி, என்னாச்சா? நானே ஆல்ரெடி ப்ராப்ளத்தில் இருக்கேன். உங்கள் அக்கா பக்கம் பேசுகிறதா உங்ககிட்ட பேசுகிறதா எனக்கு எதுவுமே தெரியல. சும்மா இருந்துருமா. பைத்தியம் மாரி வளரது போய. என்ன செக்கி உன்னால் விட்டு கொடுக்க முடியலையா உங்கள் அக்காவுக்கு? மா என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் ஏன் அப்படி பண்ணி வச்சுருக்க? உன்னால் தான் எல்லாம் ப்ராப்ளமும், ஸ்டார்டிங்லேருந்து எல்லா ப்ராப்ளமும் நீ தான் பண்ணுற. உனக்கு அந்த சீனியர் பிடிக்கலன்னு விட்டுருக்கணும். அதை விட்டு எனக்கு செக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். என்னடி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற? ஆமாம்மா, ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் பண்ணேன். உன்னால் தான். பட் ஓகே, அவனை நான் லவ் பண்ணுறேம்மா. செக்கவை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குமா. அப்போ உங்கள் அக்கா நிலமை மண்ணம் கட்டி சொல்ல வருது. முழுசாக கேளு. உன் பொண்ணு ஜிகேவும் மறந்துட்டாங்களாம். அங்கே பாரு, ரோட்லேயும் கிஸ் பண்ணிவிட்டு இவனை இழுத்துட்டு போகிறா. அப்பா உங்ககிட்ட சொல்லலையா? அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்க கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருப்பா இல்லையா? அது சொல்கிறீங்க. ஓ அப்போ அவள் இன்னும் சிக்கவை லவ் பண்ணலையா? இப்போ தாண்டி எனக்கு ஆயம் மூடுமா. இப்போ நான் தான் ப்ராப்ளத்தை மாட்டியிருக்கேன். எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. எல்லாத்துலேயுமே நான் தான் வந்து மாட்டுறேன். என்னடி வளர்ற? இப்போ என்ன ப்ராப்ளமாக இருக்கு? அதான் அவளே மறந்துட்டாளே. இதை கேட்டு நீ ஹாப்பியாக தாண்டி இருக்கணும். முறைச்சிட்டே இருக்கீங்க. என்ன தாண்டி ஆச்சா? செக்கை பற்றி தெரியல உங்களுக்கு? ஆமாம், இவளை நம்பி அவன்கிட்ட நான் டிவோர்ஸ் பண்ணுறதுல பேசிகிட்ருக்கேன். என்னடி வளர்ற? ஆல்ரெடி நீங்கள் 2 பேரும் சண்டை தானே போட்டுட்டு இருந்தீங்க. நான் சொன்னேன்னா அவரை எனக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுங்க. அவரை புரிஞ்சுக்க கொஞ்சம் லேட் ஆச்சா? அவ்வளோதானா கண்டி? அவனை டிவோர்ஸ் பண்ணுறேன்னா இன்றைக்காவது ஒரு வாட்டியாவது கிட்ட நான் சொல்லியிருக்கேனா? இல்லடி, என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துற? ஐயோ, இவ்வளோ சொல்லி நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு அம்மானு நான் உங்ககிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கேன் பாருங்க. இது ஏன் தப்பு? நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னு மாறினீங்க, இவ்வளோ சீக்கிரமாக வந்தல, இதுவும் என் தப்பு. ஐயோ ஜெகே, ஐம் சாரிடா அப்படியே சொல்லிட்டு உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு அந்த வீட்டிலேருந்தே வெளில வரீங்க. பைத்தியம் மறுபடி வளர்ட்டு போகிற, நில்லடி, எங்கடி போகிற? மார்னிங் வந்துட்டு இப்போ தாண்டி ஹாப்பியாக இருக்கு. ஆமாம், சந்தோஷமாக இருக்கீங்களா? இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரில் வந்திருப்பீங்க இல்லையா? எப்போ காரு இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் அம்மா வெளியே வந்து கயமையான்னு கத்திட்டே இருக்காங்க. ஒரு டாக்ஸி ஒன்று பிடிச்சிட்டு அங்கேருந்து செக்கை வீட்டுக்கும் போயிட்டீங்க. செக்கைக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எடுக்கவே மாட்டான். தலைவன் செம்ம கோவத்தில் இருக்கான். புரியுது உங்களுக்கு. காலேஜ் கூட போகல, டைம் போயிட்டே இருக்குது.
ஆஃப்டர்நூன் மேலே கால் பண்ணுவான் எதிர்பார்க்குறீங்க. பண்ணல. சரி ஓகே, அவன் தான் கோவமாக இருக்கான் இல்லையா, அவன் பண்ண மாட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்களாவே ரெடி ஆகிட்டு அவனுடைய ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. அவனோட ரூமில் அவன் இல்லை. அவனுக்கு கால் பண்ணால் எடுக்கவும் மாட்டேன்றான். சரி அவனோட கேபின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேபின் வந்தால் சும்மா தான் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு முன்னாடி அவன் ஃபோன் இருக்குது. ஃபோன் வர்றது பார்க்குறான், எடுக்கவே மாட்டேன்றான். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சேக்கே குரல் நல்லா தெரிஞ்சிருச்சு. திரும்பி பார்க்குறான். நீங்கள் ஏய் இங்கே என்னடி பண்ணுறா? சேக்கே ஐம் சாரி, உங்ககிட்ட பேசணும். வெளியே போ. சேக்கே ப்ளீஸ் உங்ககிட்ட பேசணும். வயன் பிடிச்சி உன்னை வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி இப்போ நீ ஏன் வெளியே போயிடுற? பிடிச்சி வெளியே தள்ளுவீங்களா? நான் நமக்கு பொண்டாட்டி, என்ன எப்படி பிடிச்சி தள்ளுவீங்க? ஹே பொண்டாட்டியா? நீ தானடி சொன்ன டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு. அப்புறம் எப்படி நீ என் பொண்டாட்டியாவ? சாரி சாரி சாரி, நான் எதுவும் முட்டாள்தனமா சாரி சேக்கே அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட வரீங்க. அவன் கையை பிடிச்சி தரன்னு அவனுடைய கேபினுக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுட்டு உள்ளே வந்தானா செவில் திருப்பிடுவேன். அம்மா வீட்டுக்கு ஓடிப்போம். டோரை க்ளோஸ் பண்ண போகிறான். டக்குன்னு டோரை பிடிச்சிட்டு சேக்கே டோரை க்ளோஸ் பண்ணாதீங்க. ஏய் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன்னா உன் மூஞ்சி எனக்கு பார்க்க கூட பிடிக்கலடி, தயவு செஞ்சு என்கிட்ட காட்டாதான். சேக்கே வேண்டாம். என்னடி மறட்டுறியா? ஏய் நான் லவ் பண்ணுறேன், கட்டிக்க மாட்டேன்னு பார்க்குறியா? சேக்கே வேண்டாம், என்னை வெளியே அனுப்பாதீங்க. அப்படி தாண்டி பண்ணுவேன், சின்ன பண்ணுவேன், ஒழுங்கு மரியாதைங்கிறது போய்டும். அப்படி அவன் சொல்லிகிட்டே டோரை க்ளோஸ் பண்ணுவாரான். நீங்கள் கையை பிடிச்சிருந்துருப்பீங்க இல்லையா, அந்த கையை விட்டுட்டீங்க. ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்துப்பீங்க, விட்டுட்டீங்க. ஏன்னா விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்க்கும்போது நீங்கள் க்யூட் பட்டனை ஒன்றா ரிமூவ் பண்ணிட்டுருக்கீங்க. என்னடி பண்ணுற? நீங்கள் தானே பூ சொன்னீங்க. நான் ஷர்ட் இல்லாமல் தான்ங்கிறத வெளியே போகிறேன். போயிட்டு மாதிரி வளரத்த பையன் ஷர்ட் பட்டனை போடும் முடியாது. என்னை அப்போ உள்ளே கூப்பிட்டுங்க, நான் போட்டுக்கிறேன். ஏய் ஆரஞ்சுன்னு வச்சுக்கியா அப்படி சொல்லும் போது நீங்கள் ஃபுல் பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஷர்ட்டை ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அப்படி போகும்போதே அவர் 2 கையும் வைத்து அந்த ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஏய் இருக்க என் கூவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீ ஹை லெவலில் ஏற்றிக்கிட்டே போயிட்டுருக்கா. சாரி. உங்கள் ஷர்ட்டை 2 பக்கமும் பிடிச்சிட்டு வெளியே நின்றுட்டுருக்கான், கத்துறான். பட் நீங்கள் அவனை பார்த்துட்டு ஐம் சாரி சேக்கே, என்னோடய லைஃப் நீங்கள் தான், ப்ளீஸ் என்னை இந்த ஒரு டைம் மன்னிச்சிட மாட்டிங்களா அப்படி கேட்குறீங்க. அவன் உங்கள் ஷர்ட்டை பிடிச்சிட்டு அவனோட ரூமுக்கு உங்கள் இழுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் உங்கள் ஷர்ட்டையை விட்டுட்டு போய் சொல்லாத பையன் எங்கிறது ஒழுங்கா நீயே போயிட. அப்படிலாம் நீ என்னை பார்த்துருந்தா உங்கள் அக்காவுக்கு என்னை விட்டு கொடுக்க நினச்சிருக்கவே மாட்டாடி. இதுவே உன் சுச்சுவேஷனில் நான் இருந்துட்டு வச்சேன், ஏன்டா அப்படி பண்ணணும் ஷர்ட்டை பிடிச்சி கேள்வி கேட்டிருப்பேன். அது நீ என்ன பண்ணி இருந்தேன்னு வையா அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கோண்டி. 4 அடி இங்கே என் செவ்வில் வச்சுருந்தேன்னு வச்சுக்கையா உன் காலில் விழுந்திருப்பேன். அதை விட்டுட்டு ஒரு டிசிஷன் எடுத்த பார்த்தியா அப்படிங்கிறான். ஹக் பண்ணிக்கிட்டீங்க. உனக்கு என்னை விட உங்கள் அக்கா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போச்சுல்ல? இல்லை சேக்கே, நான் உங்களை திங்க் பண்ணி தான் இந்த வேர்ட்ஸை சொன்னேன். உங்களே பார்க்குறான். நீங்கள் என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க லவ் பண்ணுற பொண்ணு எனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு, அதனால தான் அப்படி பண்ணேன் சேக்கே. ஐம் சாரி அப்படி சொல்லிவிட்டு அவனை கிஸ் பண்ணுறீங்க. அவனும் அவங்க சாரியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஓகே, ஃபர்ஸ்ட் மேரேஜ் இதோட முடிச்சுக்கலாம். பாய்.